சாரி எல்லாமே ப்ரீப்ளீட் பண்ணி எல்லாம் ரெடியாக கொண்டு போன பிறகுமே நான் ரிசப்ஷனுக்கு லேட்டாக தான் கிளம்புனேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டிருந்தேன். அதுலேயுமே நான் வாங்கிட்டு வந்த நிறைய பொருளை யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகணுங்கிறதுனால எவ்வளோ டைம் இருந்தாலுமே பத்த மாட்டேங்குது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள ரெடி பண்ணணுங்கிறதுனால. அப்படியே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிடலை. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஏன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த ஆர்கெஸ்ட்ரா, பாட்டு, டான்ஸ்ன்னு மொத்த ஃபேமிலியுமே வைபா தான் இருந்தோம் அன்னைக்கு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஒரு 2, 3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா ஃபன் பண்ணிட்டு, அப்புறமா தான் லாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு, கூட்டம் எல்லாம் கொஞ்சம் குறைய தொடங்கும்போது தான் லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கும், அந்த ஃப்ரூட்ஸுக்கும் அவ்வளோ நேரத்தில பசிச்சது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கொஞ்சமா பசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போய் மெனுவ பார்த்ததுக்கு அப்புறமா நல்லா சாப்பிட தொடங்கியாச்சு. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.